சும்மா தெறிக்க விடுறோம். வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ கைஸ். இந்த வீடியோவில் வந்து புதுசாக ரிலீஸ் ஆன படங்கள் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம லிஸ்ட்டில் பார்க்கக்கூடிய படம் தி ஓல்டு காட் 2 அப்படிங்கிற படம் தான். ஃபஸ்ட்டு பாட்டும் தமிழ் டப்பில் இருக்குது. அதோட கண்டினியூட்டி தான் வந்து இந்த செகண்ட் பார்ட் விட்டுருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்ட் பார்த்தா தான் உங்களுக்கு செகண்ட் பார்ட் புரியும். படத்தோட ஸ்டோரி என்னன்னா வந்து ஆண்டி அப்படிங்கிற நம்ம ஹீரோயின் தான் காட்டுவாங்க. அவங்க வந்து இம்மோர்ட்டலாக இருந்திருப்பாங்க. ஃபஸ்ட்டு பார்ட்டில் ஒரு 1500 வருஷமாக வந்து இம்மோர்ட்டலாக இருந்திருப்பாங்க. அவங்க கூட ஒரு டீம் ஒன்று இருக்கும். அவங்க எல்லாருக்குமே வந்து சாகவே கிடையாது, சாகவே மாட்டாங்க, என்ன செஞ்சாலும் சாக மாட்டாங்க, அப்படி தான் இருப்பாங்க. செகண்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு வந்து இம்மோர்ட்டல் போயிடும் அப்படிங்கிற மாதிரி காட்டுவாங்க. ஆண்டியோட டீமில் வந்து ஒரு 5 பேர் இருப்பாங்க. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் வந்து இம்மோர்ட்டலாக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இவங்களுக்கு தெரிய வருது. ஸோ தெரிஞ்சதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறதா இந்த படத்தோட ஸ்டோரி. அதுக்கு மேலே சொன்னால் ஸ்பாய்லர் ஆயிரும். செகண்ட் பார்ட் முடிய போது பார்த்தீங்கன்னா வந்து தேர்ட் பார்ட்டுக்கும் ஒரு லீட் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஒரு கிளிஃப் ஹேங்கர் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து செகண்ட் பார்ட் வந்து முடிச்சிருப்பாங்க. தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது இந்த படம். இந்த படம் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது தமிழ் டப்பில். அண்ட் IMDbல பார்த்தீங்கன்னா வந்து 5.3 கொடுத்துருக்காங்க ரேட்டிங்கு. அண்ட் அடுத்து நம்ம லிஸ்ட்டில் பார்க்கக்கூடிய படம் ஹெட்ஸ் ஆஃப் ஸ்டேட் அப்படிங்கிற படம் தான். ஒரு ஃபன்னான காமெடியான ஒரு படம் இந்த படம். அமெரிக்க ஜனாதிபதியாக வந்து ஜான்சினா இருப்பார். இங்கிலாந்தோட பிரதமராக வந்து சாம் கிளர்க் அப்படின்னு சொல்லிட்டு இத்ரிஸ் எல்பா நடிச்சிருப்பாரு. இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா அந்தந்த நாட்டில் வந்து மக்கள் பணியை வந்து சரியாக செய்யாதவங்க. இவரை பற்றி அவர் ஜான்சினா பற்றி இத்ரிஸ் எல்பா திட்டுவார், இத்ரிஸ் எல்பா பற்றி ஜான்சினா திட்டுவார். இப்படி வந்து 2 நாட்டுக்கும் வந்து சில பல பிரச்சனைகள் இருக்கும். ஒரு அமைதி போராட்டம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைதி மாநாடு அப்படிங்கிறதுக்காக வந்து ஒரு தனி ஃப்ளைட்டில் வந்து இவங்க 2 பேரும் போவாங்க. இப்படி இவங்க 2 பேரும் அந்த ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த ஃப்ளைட் வந்து அட்டாக் ஆகுது. அதில் வந்து இவங்க 2 பேரும் வந்து தனியாக தப்பிச்சு ஒரு இடத்துல வந்து மாட்டிக்கிறாங்க. அங்கேருந்து எஸ்கேப் ஆகி 2 பேரும் சேர்ந்து வேலை பார்க்கணும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் வருது. 2 பேரும் சேர்ந்து தப்பிச்சு போனாங்களா இல்லையா, அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறதா இந்த படத்தோட ஸ்டோரி. இந்த படத்தில் வந்து பிரியங்கா சோப்ராவும் நடிச்சிருக்காங்க. MI6 ஆஃபீஸராக வந்து இந்த படத்தில் வந்து இவங்க 2 பேருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காண்டி வருவாங்க. ஸோ ஒரு ஆக்ஷன் ப்ளஸ் வந்து ஃபன் காமெடி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்கும். தமிழ் டப் வந்து செம்மையாக பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தில் வந்து நல்லாவே வந்து கனெக்ட் ஆகுச்சு நம்மளோட பார்க்கும்போது. அண்ட் இந்த படத்துக்கு வந்து IMDbல வந்து 6.5 கொடுத்துருக்காங்க. டெலிகிராம் சேனலில் லிங்க் இருக்குது வழக்கம் போல். Amazon Prime Videoலையும் இருக்குது, பார்க்குறவங்க அதுலேயும் பார்த்துங்க. ஒரு ஆக்ஷன் த்ரில்லரான காமெடி மூவி அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். ஸோ 2 பேர் காம்போ வந்து சூப்பராக இருந்துச்சு படத்தில் பார்க்கும்போது. நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் பார்க்கக்கூடியது அயன் ஹார்ட் அப்படிங்கிற சீரிஸ் தான். மார்வலோடது 6 எபிசோட் தான் கைஸ் இருக்குது. ரொம்ப பெருசாலாம் இழுக்கல. ஸோ 3 ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சீரிஸோட ஸ்டோரி என்னன்னா ரீரி வில்லியம்ஸ் அப்படிங்கிறவங்க தான் வந்து நம்ம ஹீரோயின். இவங்க வந்து MITல படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப புத்திசாலியான ஒரு கேர்ள் அப்படின்னு சொல்லணும். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் பேந்தர் படம் வந்தப்போ, வக்காண்டா ஃபார்வர் வந்தப்போ அந்த டீமில் வந்து டெக்கியா வந்து இவங்க இருந்திருப்பாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அயன்மேன் சூட் மாதிரி ஒரு சூட் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. இவங்க பண்ண ஒரு சில வேலையினால பார்த்தீங்கன்னா MITலேருந்து இவங்களை வந்து டிஸ்குவாலிஃபைட் பண்ணி வெளியே வரட்டி விட்டுறாங்க. இவங்களுக்கு வந்து காசு ரொம்ப தேவைப்படுது. இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வந்து ஹூட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வில்லன் மாதிரி ஒரு ஆளை காட்டுவாங்க. அவனோட டீமில் வந்து ஒரு 5 பேர் இருக்காங்க. அவங்க டீமில் வந்து இவங்க சேர்ந்து திருட்டு வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து இந்த ஹூட் அப்படிங்கிற மேலே வந்து இவங்களுக்கு ஒரு சில டவுட் வரும். அதுக்கப்புறம் என்னாச்சு, அது என்ன டவுட் அப்படிங்கிறதா வந்து இந்த சீரிஸோட ஸ்டோரி. இந்த சீரிஸ் பார்க்கும்போது வந்து மெஃபிஸ்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வில்லன் வந்து இன்ட்ரோ கொடுப்பாங்க. எனக்கு என்னமோ இவனை இன்ட்ரோ கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சீரிஸ் எடுக்கப்பட்ட மாதிரி இருந்துச்சு எனக்கு தோணுச்சு. ஒரு வழியாக வந்து மார்வலோட ஃபேஸ் 5 வந்து முடிச்சிட்டாங்க. ஒரு வழியாக ஃபேஸ் 6 வந்து ஆரம்பிக்க போகுது. ஸோ போர் அடிக்காமல் போச்சு கைஸ், ரொம்பலாம் போர் அடிக்கல. நான் IMDbல பார்த்தீங்கன்னா 3.9 தான் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. பட் எனக்கு வந்து போர் அடிக்காமல் போணுச்சு. ஸோ உங்களுக்கு வேணா வந்து ஜியோ ஹாட்ஸ்டாரில் அவைலபிளாக இருக்குது. டெலிகிராம் சேனல் லிங்க் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய படம் இந்த லாஸ்ட் லேண்ட்ஸ் அப்படிங்கிற படம் தான். டேவ் பெட்டிஸ்டா அந்த படத்தில் வந்து ஹீரோ ரோல் பண்ணியிருப்பாரு. படத்தோட ஸ்டோரி என்னன்னா வந்து லாஸ்ட் லேண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து உலகம் வந்து உருவாகி இருக்கு. அதாவது மக்கள் எல்லாருமே அழிஞ்சு போய் ஒரு குட்டி சிட்டியில் வந்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. மற்ற இடத்த எல்லாமே வந்து லாஸ்ட் லேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கிரே அப்படிங்கிறவங்க தான் நம்ம ஹீரோயின். அவங்களுக்கு வந்து அவங்க வந்து ஒரு விச்சா இருப்பாங்க. அவங்க மேலே வந்து ஒரு சாபம் ஒன்று இருக்கும். ஏன்னா வந்து யார் எதை கேட்டாலும் வந்து நிறைவேற்றி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சாபம் ஒன்று இருக்கும். இப்போ அங்கே இருக்கக்கூடிய குயின் ஒருத்தவங்க வந்து இவங்க கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்குறாங்க. ஏன்னா வந்து வேர் உல்ஃபா நான் வந்து மாறணும், அதுக்கு வந்து நீ வந்து என்னை வந்து மாற்றணும் அப்படின்னு. அதுக்கான மேஜிக் பவரை வச்சு நீ தான் என்னை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து டேவ் பெட்டிஸ்டா இருக்கார்ல, அவரை வந்து கூட்டிக்கிட்டு இந்த கிரே அப்படிங்கிற விச்சு டேவ் பெட்டிஸ்டா இவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த வேர் உல்ஃபா மாற்றணும் அப்படிங்கிற பவரை தேடி வந்து லாஸ்ட் லேண்டுக்கு போகிறாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறதும் இந்த படத்தோட ஸ்டோரி. ரெசிடென்ட் ஈவில் படத்தில் நடிச்சவங்க தான் அந்த படத்தில் வந்து அந்த விச் ரோல் பண்ணியிருப்பாங்க. அந்த ரெசிடென்ட் ஈவில் படத்தை எடுத்தவங்க தான் இந்த படத்தையும் எடுத்திருக்காங்க. இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்து IMDbல 4.7 கொடுத்துருக்காங்க. தமிழ் டப்பில் வந்து டெலிகிராம் சேனல் லிங்க் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கங்க. நம்ம லிஸ்ட்டில் அடுத்து பார்க்க போகிறது இன்னொரு சீரிஸ் தான், சாண்ட்மேன் அப்படிங்கிற சீரிஸ் தான். சீரிஸோட ஸ்டோரி என்னன்னா வந்து மோஃபியஸ் அப்படிங்கிறவர் தான் நம்ம ஹீரோ. இவர் யாருன்னா வந்து கனவுகளின் கடவுள் அப்படின்னு சொல்லணும். ட்ரீம் அப்படிம்பாங்கல்ல, கனவு வரும்ல எல்லாருக்குமே, அதோட கடவுள் அப்படின்னு சொல்லணும். இவருக்கு என்ன வேலைனா வந்து மனிதர்களுக்கு வந்து கரெக்டான கனவு, கரெக்டான டைமில் வந்து நல்லது கெட்டது அப்படின்னு சொல்லிட்டு கனவு வரும்ல, இதெல்லாம் வந்து கரெக்டாக பார்த்துக்கிறது தான் இவரோட வேலை. அதனால தான் இவர் வந்து கனவுகளோட கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க. இவரை வந்து பூமியில் இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலி வந்து ஒரு பூஜை மாதிரி ஒன்று பண்ணி இவரை வந்து ஒரு கூண்டுக்குள்ள வந்து அரெஸ்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க, அதாவது பிடிச்சி வச்சுக்கிறாங்க. அதில் வந்து வேற ஒரு ஆளுக்காக தேடிக்கிட்டு இருப்பாங்க. பார்த்தா இவர் வந்து அந்த கூண்டில் வந்து மாட்டிக்கிறாரு. 1 இல்லை 2 இல்லை
கிட்டத்தட்ட வந்து ஒரு 100 வருஷத்துக்கு மேலே அந்த கூண்டிலே வந்து இவர் வந்து அடப்பட்டு கிடப்பார். இவருக்கு வந்து விடுதலையே கொடுக்க மாட்டாங்க. இப்போ இந்த 100 வருஷம் கழிச்சு இவர் வந்து அந்த கூண்டிலிருந்து தப்பிக்கிறாரு. இவர் தப்பிச்சதுக்கப்புறம் தான் தெரிய வருது, மனித உலகம் வந்து கனவு இல்லாமல், மனுஷங்க வந்து தூக்கம் இல்லாமல் வந்து நிறைய கஷ்டங்கள் நிறைய விஷயங்கள் வந்து நடந்திருக்கு இந்த 100 வருஷத்தில் அப்படின்னு. தப்பிச்சவர் வந்து நேராக போய் அவரோட சிஸ்டர் ஒரு ஆள் இருப்பாங்க, டெத் அப்படின்னு. அந்த டெத் கேரக்டர் தான் வந்து இந்த சாண்ட்மேன் சீரிஸ்லேயே வந்து பெஸ்ட்டாக வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. அந்த டெத்துக்கு வந்து என்ன வேலைனா வந்து யார் எப்போ சாகணும், யார் எப்போ வந்து கரெக்டான டைமில் வந்து கூட்டிகிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி இந்த டெத் கேரக்டர் வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. சீசன் 1ல் பார்த்தீங்கன்னா ஒரு 11 எபிசோடும், சீசன் 2ல் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 10 எபிசோடும் இருக்குது. இது வந்து நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. சீசன் 2ஓட லிங்க் வந்து எங்கிட்ட இருக்குது. ஃபர்ஸ்ட் லிங்க் வந்து கிடச்சிச்சுன்னா சேர்த்து போடுறேன். IMDbல பார்த்தீங்கன்னா 7.7 கொடுத்துருக்காங்க ரேட்டிங். ஸோ ஒரு செம்மையான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டோரி உள்ள ஒரு சீரிஸ் அப்படிங்கணும், கண்டிப்பாக பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய படம் அவுட் கம் த வுல்ஸ் அப்படிங்கிற படம் தான். ஸோ ஒரு 3 பேர் இருக்காங்க. 3 பேர் வந்து ஒரு காட்டுக்குள்ளே இருக்க ஒரு கேபினுக்கு போகிறாங்க. அங்கே தங்கி இருந்து காட்டில் வந்து வேட்டையாடுறதை கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 பேரில் ஒரு ஆள் வந்து நினைக்கிறாரு. ஸோ அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரியுது ஒரு ஓனாய் கிட்ட வந்து அவங்க வந்து மாட்டிக்கிறாங்க அப்படின்னு. அங்கேருந்து கடைசியில் எப்படி எஸ்கேப் ஆகி வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ஸ்டோரி போகும். இந்த கதையிலே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 3 பேர் இருக்காங்கன்னாங்களா, அதில் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருப்பாங்க. அதில் இன்னொருத்தன் வந்து அந்த ஒய்ஃப் வந்து லவ் பண்ணுவான். ஒரு கன்றாவியான லவ் ஸ்டோரி ஒன்று அதுக்குள்ளே ஓடிட்டு இருக்கும். ஸோ அதுக்கப்புறமும் வந்து அந்த ஓனாய் பார்த்தீங்கன்னா வந்து பயங்கரமாக இருக்கும் பார்க்கும்போது. அதுலேருந்து எப்படி தப்பிக்கிறாங்க, எஸ்கேப் ஆகிறாங்க, சர்வைவ் ஆகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ஸ்டோரி போகும். அண்ட் ஃபுல் வந்து த்ரில்லராக தான் அந்த படம் எடுத்திருப்பாங்க. IMDbல பார்த்தீங்கன்னா வந்து 4.7 கொடுத்துருக்காங்க ரேட்டிங்கு. நம்ம டெலிகிராம் சேனலில் லிங்க் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கங்க. லிங்க் இருக்குது கைஸ் இந்த படத்துக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய படம் பிரிங் ஹர் பேக் அப்படிங்கிற படம் தான். படத்தோட ஸ்டோரி என்ன வந்து ஒரு அண்ணன் தங்கச்சி இருக்காங்க. அவங்க வந்து சின்ன வயசாக இருக்கும்போது அவங்க அம்மா வந்து இறந்து போயிருப்பாங்க. அப்பா வந்து திடீர்னு பாத்ரூமில் வித்தியாசமான முறையில் வந்து இறந்து கிடப்பாரு. இப்போ அவங்க 2 பேரும் சின்ன பசங்க அப்படிங்கிறனால வந்து ஒரு வீட்டுக்கு வந்து அடாப்ட் பண்ணுறதுக்காக அனுப்பி வைப்பாங்க. அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அம்மாவும் ஒரு சின்னோண்டு பையன், ஒரு 5-6 வயசு பையன் மாதிரி ஒரு சின்ன பையன் இருப்பான். இப்போ இவங்க 3 பேர் பசங்க அப்படி ஆயிட்டாங்க. அந்த அம்மா 4 பேர் வந்து அந்த வீட்டில் வந்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இப்போ அந்த பையன் வந்து வெளியே போகக்கூடாது, சின்ன பையன் சொன்னல, அந்த சின்ன பையன் வந்து வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது அப்படிங்கிறக்காக வீட்டை சுற்றி வந்து அந்த அம்மா வந்து ஒயிட் பவுடரில் வந்து ரவுண்டு போட்டு வச்சிருப்பாங்க. அப்படி அந்த வீட்டில் என்னதான் இருக்குது, எதுக்காக வந்து அந்த சின்ன பையனை வந்து அந்த ரவுண்டை விட்டு வெளியே போகாமல் பார்த்துக்கிறாங்க, அப்படி என்னதான் நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு டார்க் சீக்ரெட்டாக வந்து படத்தில் வந்து ஒன்று ஒன்றா வந்து ரிவீல் பண்ணிக்கிட்டு வருவாங்க. ரொம்ப டிஸ்டர்பிங்கான ஒரு த்ரில்லர் ஹாரர் மூவி அப்படின்னு சொல்லணும். இந்த படத்தை செம்மையாக கொண்டு போயிருந்தாங்க படம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும். ஸோ திக் மூமெண்ட்லாம் நிறைய இருக்குது படத்தில். இந்த படத்துக்கு IMDbல பார்த்தீங்கன்னா 7.4 கொடுத்துருக்காங்க ரேட்டிங்கு. உங்களுக்கு இந்த படம் வேணா வந்து இங்கிலீஷில் தான் இருக்குது முன்னாடி சொல்லிட்ட மாதிரி. இந்த படம் வேணா வந்து டெலிகிராம் சேனல் லிங்க் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணிக்கங்க. அண்ட் நம்ம லிஸ்ட்டில் கடைசியாக பார்க்கக்கூடிய படம் டேக் கவர் அப்படிங்கிற படம் தான். சாம் அப்படிங்கிறவர் தான் நம்ம ஹீரோ. ஒரு பயங்கரமான ஒரு ஸ்னைப்பர், கவர்மெண்ட்டில் வந்து வேலை பார்க்குற மாதிரி இருப்பார். இவர் வந்து ஒரு மிஷனில் வந்து தப்பான ஒரு ஆளை வந்து தவறுதலாக ஒரு ஆளை சுற்றுவார். அதனால வந்து ரொம்ப கில்ட்டில் வந்து வேலையை ரிசைன் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி, ரிட்டையர் ஆக போகிறேன் அப்படிங்கிற மாதிரி வாழ்ந்துட்டு இருப்பார். இப்போ இவரோட ஆஃபீஸர் வந்து ஹெட் ஆஃபீஸர் இருக்காங்கல்ல, மேலாளர் இருப்பாங்கல்ல, அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து இவர்கிட்ட வந்து கடைசியாக இந்த ஒரு வேலையை எனக்காக பண்ணி கொடுத்துட்டு நீ வந்து ரிட்டையர் ஆகிக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ வந்து இவர் அந்த மிஷினுக்காக 2 பேரும் இவரும் இன்னொரு ஆள் சேர்ந்து அந்த மிஷினுக்காக போகிறாங்க. அந்த இடம் வந்து ஒரு கிளாஸ் ஹோட்டல் மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே போனதுக்கப்புறம் தான் தெரியும் இது ஒரு ட்ராப் நம்மளை செட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. கடைசியில் அங்கேருந்து எப்படி எஸ்கேப் ஆகி வந்தாங்க அப்படிங்கிறதான் இந்த படத்தோட ஸ்டோரி. இவங்க உள்ளே போய் மாட்டினதுக்கப்புறம் முரட்டுத்தனமான டீம் வந்துக்கிட்டே இருப்பாங்க இவங்களை போட்டு தள்ளுறதுக்கு. அதெல்லாம் எப்படி தாண்டி வெளியே தப்பிச்சு வந்தாங்க, யார் இவங்களை செட் பண்ணது அப்படிங்கிற மாதிரி தான் அந்த ஸ்டோரி ஃபுல்லாகவே போகும். அண்ட் இந்த படத்துக்கு IMDbல பார்த்தீங்கன்னா வந்து 5.1 கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படம் அந்த படம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட எல்லா மூவிஸ் அண்ட் சீரிஸோட லிங்க்குமே வந்து டெலிகிராம் சேனலில் கொடுக்குறேன். டெலிகிராம் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. See you guys next வீடியோவில் பார்ப்போம். டாடா, பை பாய்.